தில்லையம்பலம் நான் முகன் முதலா வானவர் தொழுதெழ ஈரடியாலே மோவுலகலந்து நாள் திசை முனிவரும் நைம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமாலன்று அடிமுடியறியும் ஆதரவதனில் கடுமுரண் ஏனமாகி முன்கலந்து ஏழ்தலம் ஒரு இடந்து பிணைத்து ஊழி முதல்வ சய என்று எழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கெளிதாய் வார்கடல் உலகினில் யானை முதலா எறும்பு இராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பின் மாதா உதரத்து ஈனமில் கிருமி சிறுவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டில் இருமையில் பிழைத்தும் இருமதி விரைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஏறு திங்களில் பேருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்மொழி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படு துக்க சாகர துயர்விடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனை பல பிழைத்தும் காலை மலமோடு கடும்பகல் பசி நீசி வேலை நீத்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள்மதத்து கச்சர நிமிர்ந்து கதித்து முன்பனைத்து எய்திடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை யோகா இளமுலை மாதத்தம் கூத்த நயன கொள்ளையில் பிழைத்தும் ஞானமே வடிவாகிய எல்லாம் வல்ல நம் பெருமானுடைய திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த மண்ணிலே வாழுகின்ற வாழ்முறையினை காலந்தோறும் உணர்த்தி வருகின்ற திருக்கைலாய ஞான பரம்பரை ஞானாசிரிய பெருமக்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை காஞ்சிபுரம் நடத்துகின்ற தொடர் திருவாசக உரை விளக்கத்தில் இன்றைக்கு போற்றி திரு அகவல் என்ற 4வது பகுதி. அதில் முதலடி தொடங்கி 35வது அடி வரை இந்த வகுப்பில் பார்க்கிறோம். இந்த போற்றி திரு அகவல் என்ற தலைப்பை கொஞ்சம் சிந்தித்தாலேயே உள்ளே என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அகவல் என்பது தமிழில் பா வகைகளில் ஒன்று. 4 வகை பாக்கள் என்று இலக்கணம் சொல்லுகிறது. அதில் அகவல் என்பது ஆசிரியப்பா என்ற வகையை சார்ந்தது. இந்த ஆசிரியப்பா என்பது ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது போல இந்த கருத்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் பாடலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு தான் அகவற்பா ஆசிரியப்பா என்று பெயர். இது போற்றி திரு அகவல். போற்றுதல் என்றால் புகழ்ந்து உரைத்தல் என்று பொருள். ஆனால் இந்த இடத்துல இடம் நோக்கி பொருள் கொள்கின்ற பொழுது போற்றி துதித்து வழிபடுதல் என்ற பொருளை தருகிறது. இறைவனை, பெருமானை, சிவபெருமானை நாம் வழிபட வேண்டும்
அதற்கு பல காரணங்கள் மிக முகாமையாக நம்முடைய உடம்பையே நாம் ஆய்ந்து பார்த்தால் இவ்வளவு அரிய ஒரு உடலினை படைத்து நமக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த பெருமானை வழிபாடு செய்வது என்பது இயல்பாகவே வரும். அதிலேயே நம்முடைய பெருமக்கள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று பேசியிருக்கிறார்கள். ஒரு உயிர் மனிதனாக பிறப்பது என்பது அரிய நிகழ்வு என்று சொல்லுகிறார். நாமெல்லாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். இப்போ எவ்வளவு பெரிய பேரு என்பதை நாம் உணர்ந்து பார்க்கணும். இந்த பிறப்பு எதற்காக என்றால் இறைவனுடைய திருவடியை அடைவதற்காகத்தான், வேறு எதற்கும் அல்ல. அதுதான் நோக்கம். அதுதான் பிறவியினுடைய நோக்கம். அதுதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று இந்த கருத்தினை நம்முடைய வேதம் திருக்குறள் மிக அருமையாக சொல்லுகிறது. ஆனாலும் மனிதராக பிறப்பது அரிது என்பதை மணிவாசக பெருந்தகை இந்த முதல் பகுதியில் அருமையாக விளக்குகிறார். அது மட்டுமல்ல, மனிதனாக பிறந்து அதற்கு பிறகு வளர்ந்து பக்குவம் அடைகின்றோம் பாருங்க. அதை இறைவனுடைய திருவடியை அடைவதற்குரிய பக்குவத்தை அடைகிறோம் அல்லவா, அதுவரையில் நமக்கு எத்தனையோ இடையூறுகள், அவற்றையெல்லாம் படிப்படியாக விளக்குகிறார். அதிலிருந்தெல்லாம் தப்பணுங்கிறார். திருவருள் துணை இல்லாமல் அதிலிருந்து தப்பவே இயலாது. எனவே இந்த கருத்துக்களை மிக அருமையாக சொல்லுகிறார். இவற்றையெல்லாம் கூர்ந்து பார்க்கின்ற பொழுது மணிவாசகரை எப்படி வியப்பது என்றே தெரியவில்லை. ஏனெனில் அவள் அறிவியல் கற்றவர் இல்லை, ஒரு அறிவியல் அறிஞர் இல்லை. ஆனாலும் அறிவியல் சொல்லாத நுட்பங்களையெல்லாம் மிக நுட்பமாக பேசுகிறார். எந்த விதமான கருவிகளை கொண்டு சோதனை செய்து முடிவை அறிந்து கொள்ளாமல் இயல்பாகவே சொல்லுகிறார். அவை இறைவன் உணர்ந்து சொல்லுகிறார் என்ற கருத்துக்கு தான் நம்ம வரணும். அவ்வளவு அருமையாக சொல்லுகிறார், வியப்பாக இருக்கிறது. இப்போ முதலடி நான்முகன் முதலா வானவர் தொழுது எழ ஈரடியாலே மூவுலகு அளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் கடுமுரண் ஏனமாகி முன் கலந்து எழுதலம் உருவ இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ சயசய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் என்று ஒரு அருமையான கருத்தினை சொல்கிறார். நான்முகன் முதலா வானவர், அவன் நான்முகனை முதலாக கொண்டு வானுலகத்தில் தேவர் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், அது 33 கோடி, அதற்கும் மேலேயும் இருக்கலாம். இப்படி பல தேவர்கள் நம்மால் எண்ணி பார்த்து வரையறை செய்ய முடியாத அளவிற்குள்ள வானுலகத்து மக்கள். அவர்கள் தொழுது எழை, அவர்களெல்லாம் தொழுகிறார்கள். யாரை என்றால் பின்னால் சொல்லுகிறார், திருமாலை அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அதாவது நான்முகன் முதலாக உள்ள எல்லா தேவர்களும் தங்களுடைய தலைவனாக திருமாலையே கருதி அந்த திருமாலை வழிபாடு செய்கிறார்கள். அந்த திருமாலை என்ன செய்கிறார்னா, ஈரடியாலே மூவுலகு அளந்து தன்னுடைய 2 திருவடிகளினால் 3 உலகங்களையும் அளந்து விடுகிறார். கீழுலகம், நம்ம வாழுகின்ற உலகம், இதற்கு மேல் உலகம் என்று 3 உலகங்களையும் தன்னுடைய 2 அடிகளாலே அளந்து விடுகிறார். இது ஒரு இந்த தச அவதாரம் என்று சொல்லப்படுகின்ற 10 அவதாரங்களில் ஒரு அவதாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில்ங்கிற நாற்றிசை முனிவரும், தேவர்கள் மட்டுமல்ல, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று 4 திசைகளிலேயும் இருக்கக்கூடிய முனிவர்களெல்லாம் இந்த திருமாலைத்தான் போற்றி துதிக்கிறார்கள். அப்போ நம்ம பல உண்மைகளை தெரிந்து கொள்ளணும். நாம் சிவபெருமானை தவிர வேறு யாரையும் கடவுளாக ஏற்பது இல்லை. ஆனாலும் இந்த தேவர்களும் முனிவர்களும் திருமாலை போற்றி துதிக்கிறார்கள். அந்த திருமால் அன்று,
அன்றுனா முன்னொரு காலத்தில், அது எந்த காலம் என்று யாருக்கும் தெரியாது. அடிமுடி அறியும் ஆதரவு அதனில். இங்கே தான் இந்த வரலாறு இருக்கிறது. திருவண்ணாமலை வரலாறு இருக்கிறது. அடிமுடி அறியும் ஆதரவு அதனில். பெருமான் அனல் பிழம்பாக நிற்கிறார். திருமாலும் நான்முகனும் அடிமுடி தேடுகிறார்கள். அப்படி தேடி கண்டுபிடித்து விட்டால் அவர்களே பெரியவர் இருவரில் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆனாலும் என்ன நடக்கிறது என்றால், திருமால் கடு முரண் ஏனமாகி என்று சொல். ஏனம்னா பன்றி என்று அர்த்தம். கடும் முரண் என்று பேசுகிறார். இந்த சொல்லலாம் கடுமையான முரண்பாடுன்னா, இந்த பூமி இருக்கிறதே அது கெட்டியான தரையை உடையது. அதையும் துளைத்து கொண்டு உள்ளே செல்லுகின்ற ஆற்றல் வாய்ந்தது பன்றி. ஏனம்னா பன்றி. கடுமுரண் ஏனமாகி முன் கலந்து. அப்போ அடிமுடி தேடுகின்ற பொழுது அடி தேடியவர் தான் நம்முடைய திருமால். அவர் தான் பன்றி உருவம் எடுத்து தேடுகிறார். அப்படியே நிலத்தை அகழ்ந்து கொண்டு உள்ளே போகிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால் சொல்லி, 7 தலம் உருவ, 7 உலகங்கள், கீழே 7 உலகங்கள், மேலே 7 உலகங்கள், 7 16 உலகங்கள் என்று ஒரு வழக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. அதற்குரிய பெயர்களை எல்லாம் நம்முடைய புராண நூல்கள் சொல்கின்றன. அந்த 7 உலகங்களையும் உருவ இடந்து பின் எய்த்து, 7 உலகங்களையும் அகழ்ந்து கொண்டு செல்லுகிறார். ஆனாலும் இறைவனுடைய திருவடியை காண இயலவில்லை. எனவே பின் எய்த்து தளர்ந்து போகிறார். கடுமையான முயற்சி. அந்த முயற்சியின் வாயிலாக பலனும் கிடைக்கல. தளர்ந்து போகிறார். அதற்கு பிறகு ஒரு உணர்வு வருகிறது. இறைவனை நம்முடைய முயற்சியினால் தேடி கண்டுவிடலாம் என்றால் ஒரு காலம் ஆகாது. எனவே அவனை போற்றி போற்றித்தான் அவனை காண வேண்டும் என்ற ஒரு உணர்வு வருகிறது. எனவே ஊழி முதல்வ சய சய என்று வழுத்தியும் அப்படி துதிக்கிறார். திருமால் நம்முடைய சிவபெருமானை துதிக்கிறார். ஆனால் காணா மலரடி இணைகள். ஆனாலும் பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவடி மலர்களை திருமாலால் பார்க்க இயலவில்லை. அதாவது இறைவன் தரிசனம் கொடுக்கவில்லை என்பது கருத்து. அத்தகைய திருவடி இணைகளை, 2 திருவடிகளை வழுத்துதற்கு எளிதாய். இது மணிவாசகருடைய அனுபவம். வார்கடல் உலகினில், நீண்ட கடலால் சூழப்பெற்ற இந்த உலகத்தில் வழுத்துவதற்கு, வணங்குவதற்கு, வழிபாடுவது செய்வதற்கு எளிதாக அந்த பெருமான் என்ன செய்தான்னா, இதனுடைய கருத்தை 75வது அடியில் பார்க்கணும். அருவரத்து ஒருவன் உருவரனாகி அருள் செய்கிறான் இல்லைங்களா, அந்த கருத்தோடு இணைக்கணும். அது பின்னால் வருகிறது. அப்போ இறை திருமாலால் காண முடியாத, கடுமையான முயற்சி மேற்கொண்டும் காண முடியாத திருவடி மலர்களை மணிவாசக பெருமான் மிக எளிதாக இறைவனை வழிபாடு செய்து கண்டுபிடுகிறார் என்பது கருத்து. அவையிலிருந்து நாம் ஒன்று தெரிந்து கொள்ளணும். தேவர்கள் பெரியவர்களா, நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் பெரியவர்களா என்றால் நாயன்மார்களே பெரியவர்கள். அந்த கருத்து நமக்கு வரும். தேவர்களை விட நாயன்மார்களே மிக உயர்ந்தவர்கள் என்ற கருத்தை நம்ம மனத்தில் கொள்ளணும். அதை தொடர்ந்து சொல்லுகிறார். அப்புறம் இந்த உலகத்தில் உயிர்கள் பிறக்கின்றன. எதற்கு பிறக்கின்றன என்ற அந்த கருத்தையும் நாம் தெரிந்து கொள்ளணும். முன்பே சொன்னது போல இறைவனுடைய திருவடியை அடைவதற்காகத்தான் உயிர்கள் உலகத்தில் பிறக்கின்றன. எத்தனை யோனிகளில், எத்தனை உருவங்களில் பிறக்கின்றன என்று நம்முடைய நூல்கள் மிக அருமையாக சொல்லுகின்றன. அதாவது 6 வகையான பிறவிகள். ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்று 6 வகையான பிறவிகளை இந்த உயிர்கள் எடுக்கின்றன. 6வது பிறவி தான் இந்த மானிட பிறவி. அதில் ஒரு கருத்தை நம்ம நன்கு உணர்ந்து கொள்ளணும். ஓரறிவு என்பது தொடு உணர்ச்சி.
எல்லா உயிர்களுக்கும் உள்ள ஒரு உணர்ச்சி அது. அது தாவர பிறவி என்பது நம்முடைய கருத்து, மணிவாசகருடைய கருத்து. ஈரறிவு முதல் அறிவோடு இரண்டாவது அறிவு என்பது சுவை அறிவு, நாக்கு அறிவு. அது மண்ணில் ஊர்ந்து செல்லுகின்ற பிராணிகளுக்கெல்லாம் அந்த 2 அறிவுகள் இருக்கும். தாவரங்களுக்கு ஒரு அறிவு மட்டும் இருக்கும். அந்த ஊர்ந்து செல்கின்ற பாம்பு, பூரா, அந்த மாதிரி எறும்பு, இந்த மாதிரிலாம் 2வது அறிவு உண்டு. அதுதான் சுவை அறிவு. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா 3வது அறிவு வாசனை அறிவு. வாசனை அறிவு, அந்த வாசனை அறிவு என்பதுதான் பூச்சி பிறவி. குறிப்பாக வண்ணத்து பூச்சி, பல வகையான பூச்சிகள், அது 3வது அறிவு. 4வது அறிவு பார்த்தீங்கன்னா பறவைகள், பார்த்தல் அறிவு. அதற்கு மேலே 5வது அறிவு பார்த்தீங்கன்னா கேட்டல் அறிவு, அது விலங்குகள். விலங்குகளுடைய காதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நீண்டு இருக்கும். இப்போ 6வது அறிவு என்பது மனித பிறவி. இந்த 6வது அறிவு என்ன என்று நம்முடைய நூல்கள் மிக விரிவாக சொல்லுகின்றன. நம்ம காலத்தில் என்ன நினைக்கிறோம், 6வது அறிவுனா பகுத்தறிவுன்னு நினைக்கிறோம். பகுத்தறிவு என்பது உண்மைதான். ஆனால் எது பகுத்தறிவு என்பதில் தான் கருத்து முரண் இருக்கிறது. நம்ம காலத்தில் பகுத்தறிவுனா என்ன சொல்கிறாங்க, அது நல்லது கெட்டது பகுத்து பார்ப்பது பகுத்தறிவுங்கிற. இதை நான் ஏற்கலை. ஏன்னா இது மனிதர்களுக்கு மட்டும் உரியதல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் நல்லது கெட்டது பகுத்து பார்க்கின்ற அறிவு உண்டு. எடுத்துக்காட்டாக ஒரு நாயோ பூனையோ, அதாவது தான் உண்ணுகின்ற உணவில் நஞ்சு கலந்திருக்கும் என்றால் நாம் எளிதாக ஒரு ஃபுட் பாய்சன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சுன்னா உடனடியாக அந்த நாயோ பூனை என்ன பண்ணும், மூலிகை, அந்த நஞ்சை முறிக்கின்ற மூலிகை எது என்று தேடும். குறிப்பாக அருகம்புல். 4 அருகம்புல்லை கடித்து அந்த விஷத்தை முறிச்சிட்டு உயிர் பழிச்சிட்டு, நாம் என்ன பண்ணுறோம், ஓஹோ, அதுக்கு நமக்கு உள்ள வேறுபாடு அதுதான். ஒன்றும் இல்லைங்க, நாமே என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு உணவு வருகிறது என்றால் முதல்ல கண்ணால் பார்க்கணும், அதனுடைய வடிவம் தோற்றம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். இல்லைங்களா? ஆமாம், அது அப்புறம் 2வது கையினால் அதை தொட்டு பார்க்கணும், பக்குவத்தில் இருக்குதா வீணா போச்சாங்கலாம் பார்க்கணும். ஆமாம், அப்புறம்தான் கண்ணால் பாரு மோந்து பார்க்கணும், வாசனை இப்படி ஒரு நல்ல வாசனை வருதா கெட்ட வாசனை வருதான். அதுக்கு பிறகுதான் நாக்கில் வச்சு சுவைக்கணும். இதெல்லாம் நம்ம பழக்கத்தில் இல்லாமலே போச்சு. இப்படிலாம் இருந்ததுன்னா நமக்கு பெரும்பாலும் நம்ம உணவுனால பாதிக்கப்பட மாட்டோம். இந்த முறையெல்லாம் போயிட்டுது, இப்போ இல்லை, எல்லாம் அவசர உலகம், அவ்வளோதான். அப்போ என்ன தெரியுதுன்னா, பகுத்தறிவு என்பது நல்லது கெட்டது பகுத்து பார்ப்பது என்பது கருத்து அல்ல. அது எல்லா உயிரினங்களுக்கும் இயல்பாக உள்ளது. இப்போ மனிதனுக்கு எது பகுத்தறிவு, அதுதான் மனநறிவு என்று தொல்காப்பியம் பேசுகிறது, நம்முடைய நூல் பேசுகிறது. அதாவது 14 சாத்திரங்களில் ஒரு சாத்திரம் பேசுகிறது. என்னன்னா, எது நிலையானது எது நிலையற்றது என்று பகுத்து பார்ப்பதுதான் பகுத்தறிவு. அதுதான் சைவம் சொல்லுகின்ற பகுத்தறிவு. இதெல்லாம் மக்களுக்கு இன்னும் தெரியல, நாம சொல்லலை, அவர்களும் படிக்கலை. எது பகுத்தறிவு என்றால் எது நிலையானது எது நிலையற்றது. நாம் அனுபவத்தின் வாயிலாகவும் கற்றல் வாயிலாகவும் கேட்டல் வாயிலாகவும் இறைவன் ஒருவனே நிலையானவன், இறைவனை தவிர மற்றவை எல்லாம் நிலையற்றவை. இந்த கருத்து நமக்கு, அதுதான் உண்மையான பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு வந்தாதான் நாம இறைவனை பற்ற முடியும், இல்லைன்னா முடியாது. எனவே அந்த வகையில் தான் நம்ம பார்க்கிறோம். 6வது அறிவு என்பது மனித
பிறவிக்குரிய அறிவு என்பதை புரிந்து கொள்ளணும். ஆனால் அந்த 6வது அறிவு வருவதற்கு முன்னதாக ஓரறிவு தொடங்கி 5 அறிவு வரை உள்ள விலங்கு பிறவி வரை பிறந்தாகணும். அதை ரொம்ப சுருக்கமாக சொல்றாரு. யானை முதலாய் எறும்பு ஈராய அப்படின்னு ஒரு சின்ன பிறவி, ஒரு பெரிய உருவத்தில் உள்ள பிறவி, அது ரெண்டையும் சொல்லி எல்லாவற்றையும் உள்ள அடக்கிறார். அப்போ ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் என்று பேசுகிறார். அதாவது ஊனமில் யோனி என்று பேசுகிறார். யோனி என்பது கொஞ்சம் வெளிப்படையாக பேசினால் பெண் உருவத்தில் உள்ள பெண்குறி. ஏன்னா அதன் வாயிலாகத்தான் பிறப்பு என்பதே நடக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு? ஊனமில் யோனிங்கிறார். ஊனம்னா குறைபாடுன்னு அர்த்தம். இப்போ குறைபாடு இல்லாத யோனி என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை யோனிகள் உலகத்தில் இருக்கின்றன என்று யாராலும் வரையறுத்து சொல்ல முடியாது. இன்னும் வெளிப்படையே பேசுறதா, அது ஓரறிவு முதற்கொண்டு 6 அறிவு வரை, மனித பிறவி வரை பெண் பெண் இனத்தில் உள்ள எண்ணிக்கை எத்தனை என்று யாராலும் வரையறை செய்ய முடியாது. அதைத்தான் ஊனமில் யோனி என்று சொல்லுகிறார். அந்த யோனியின் உள்வினை பிழைத்தும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த யோனிக்குள்ளாகத்தான் பிறப்பு என்பது நிகழ்கிறது. அதைத்தான் உள்வினை பிழைத்தும் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, தாவர பிறவி முதலாக விலங்கு பிறவி வரையிலும் அந்த பிறப்பது இருக்கிறது, பிறக்காமலும் போய்விடலாம். வயிற்றில் கரு உருவாகி அது வளர்ந்து வருகின்ற நிலையில முழுமையான வளர்ச்சி பெறாமல் அது அழிந்தும் போகலாம். அதைத்தான் இங்க சொல்றார். உள்வினை பிழைத்தும். அப்படி பிறக்காத ஒரு நிலையெல்லாம் தாண்டி பிறப்பது என்பது அதிலிருந்து பிழைப்பதுங்கிறார். அப்படிலாம் பல பிறவிகளை, தாவர பிறவி முதற்கொண்டு விலங்கு பிறவி வரை பிறந்து 5 அறிவுகளில் ஒரு முழுமையான பக்குவத்தை அடைந்த பிறகுதான் 6வது பிறவியாகிய 6வது அறிவை உடைய மனித பிறவி கிடைக்கும். அந்த மனித பிறவியில பிறக்கிறதும் எளிதல்லங்கிறார். அது ஒரு பட்டியல் போட்டு சொல்றாரு. இந்த இடத்தெல்லாம் படிக்கின்ற பொழுதுதான் இன்றைய அறிவியல் என்ன அறிவியல் என்று ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த கருவியும் இல்லாமல் ஒரு தாயினுடைய வயிற்றில் 10 மாதம் அந்த குழந்தை எப்படி வளர்கிறது, அது என்னென்ன தடைகளை எல்லாம் எதிர்கொள்கிறது என்பதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு சொல்லுகிறார். இதை பார்க்கின்ற பொழுதுதான் நம்முடைய மணிவாசக பெருந்தகை அறிவியல் அறிஞர்களுக்கெல்லாம் மேலாய மெய்யியல் அறிஞர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கருவி இல்லாமல் எல்லாவற்றையும் சொல்லி ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்கும் என்பதை தெளிவாக பேசுகிறார். மானுட பிறப்பினுள், அப்போ மனிதனாக ஒரு உயிர் பிறக்கிறது. அது எப்படின்னு கேட்டால், மாதா உதரத்து. மாதானா தாய், உதரம்னா வயிறு, தாயினுடைய வயிறு. அதுல ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்று பேசுகிறார். ஈனமில் கிருமி அப்படின்னா குறைபாடு இல்லாத உயிரணு என்று பொருள். கிருமினா இந்த இடத்துல உயிரணு என்று பொருள். குறைபாடு இல்லாத உயிரணுக்கள். இது இன்றைய அறிவியல் என்ன சொல்லுகிறதுன்னா, கொஞ்சம் இதெல்லாம் வெளிப்படையாக பேச வேண்டியதாக இருக்கிறது. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா கருத்துக்களை புரிந்து கொள்ளணும்னா சபையில் சிலவற்றை பேசக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க. அதையும் மீறி பேச வேண்டியதாக இருக்கிறது. அதாவது ஒரு தாயும் தந்தையும் உடல் உறவு கொள்ளுகின்ற பொழுது அந்த தந்தையினுடைய வயிற்றில் இருந்து உயிரணுக்கள் கோடிக்கணக்கில் தாயினுடைய வயிற்றுக்கு செல்லும். நம்ம உலகத்தில் விந்தணு என்று சொல்லுகிறோம். அந்த விந்தணுல ஒரு துளி விந்துவில் கோடிக்கணக்கான உயிர் அணுக்கள் இருக்கின்றன என்ற கருத்தை சொல்றேன். அதான் ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். செருன சண்டைன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்னா, தாயினுடைய வயிற்றில் கருப்பையில் ஒரு முட்டை தான் வரும். மாதத்தில் ஒரு முட்டை தான் வரும். கருமுட்டை ஒன்று தான் வரும். ஆனால் தந்தையினுடைய உடம்பிலிருந்து தாயினுடைய வயிற்றுக்கு போவது என்பது கோடிக்கணக்கான உயிரணுக்கள். அந்த கோடிக்கணக்கான உயிரணுக்களை என்ன செய்யணும்னா, முந்தி அந்த கருமுட்டைக்குள்ள போடணும் அதுக்குள்ளார ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். இப்போ இன்றைக்கு அறிவியல் சொல்லல, எது வலுவுடையதோ அதுதான் வாழும், அதுதான் வெற்றி பெறும்.
அப்போ கோடிக்கணக்கான உயிரணுக்கள்ல எந்த உயிரணு வலுவாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனா அந்த வலுவான உயிரணு மற்ற உயிரணுக்களை எல்லாம் பின்தள்ளிவிட்டு அது முன்னதாக சென்று கருமுட்டையின் உள்ளே போய்விடும் அப்படிங்கிறார். அவை ஈனவில் கிருமி செருவினில் பிழைத்தும். அங்க ஒரு போராட்டம் நடக்கிறது. நம்ம லேசா அதை சொல்லிடுறோம். அதாவது பெண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு கற்கொண்டுட்டா மகிழ்ச்சின்னு சொல்லிடுற ஒரே வார்த்தையில. ஆனா உள்ள இவ்வளவு செய்தி இருக்குது. அதற்கு அடுத்த சொல் ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும். ஒருமதி, மதி என்ற சொல்லுக்கு மாதம் என்று பொருள். நிலவு, நிலவை அடிப்படையாக கொண்டுதான் திங்கள் மாதம் என்ற ஒரு கால கணக்கீடு இருக்கிறது. அப்போ முதல் மாதத்துல கரு கொண்ட உடனே அந்த முதல் மாதத்துல என்ன நடக்கும்னா அந்த கரு வளரும். அப்படி வளருகின்ற பொழுது எந்த அளவுக்கு வளரும்னா தாண்டிக்காய் அளவுக்கு வளரும் என்று பேசுகிறேன். நம்ம திரிவலா அப்படின்னு ஒரு மருந்து படிச்சிருக்கிறோம். அதுல ஒன்று தாண்டிக்காய். இந்த தாண்டிக்காய் எந்த அளவுக்கு இருக்கணும்னு நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் ஒரு காய் வாங்கி பார்த்தா தெரியும் அது எப்படி இருக்கணும். அவ்வளவுதான் வளரும். ஒரு சின்ன அளவுல தான் வளரும் முதல் மாதத்தில். அந்த தாண்டிக்காய் உருவத்தில் வந்த அந்த கரு இருக்கிறதே அது சில நேரங்களில் ரெண்டாக பிளந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல காரணங்கள். தாயினுடைய உடல்நல கூறு அல்லது வெளியிலிருந்து வருகின்ற வெப்ப தாக்கம் அல்லது தாய் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய வெப்பத்தாக்கம் என்று பல காரணங்களை சொல்லலாம். ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த தாண்டிக்காய் அளவில் உள்ள அந்த கரு ரெண்டாக பிளந்து அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலிருந்து தப்பணுங்கிற இப்போ நாமெல்லாம் அப்படித்தான் தப்பி வந்திருக்கிறோம். அப்ப ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் என்று பேசுகிறார். 2வது மாதம் என்ன நடக்கும்னா இந்த தாண்டிக்காய் அளவுக்கு வளர்ந்த அந்த வடிவம் பிண்டம் இந்த நம்முடைய உறுப்புகள் எல்லாம் அப்படியே மெல்ல மெல்லமா அப்படியே வெளியில வளர ஆரம்பிச்சோம். கால் கை தலை அப்படின்னு எல்லாமே வளர ஆரம்பிச்சிடுமா. அதை சொல்றாரு இருமதி விளைவு. 2வது மாதத்துல என்ன நடக்கும்னா விளைவு ஒருமையில் பிழைத்துங்கிற. அப்போ மனித உருவம் மனித உடம்பு என்றால் காலு கை முதலிய உறுப்புகள் எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் உடம்பு, இல்லைன்னா உடம்பு இல்லை. அதைத்தான் சொல்கிறார் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். எல்லா உறுப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மனித பிண்ட உருவமாக வளரணும். அப்படி வளராமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. அதிலிருந்து தப்பணுங்கிற. அப்படியெல்லாம் தப்பி வந்தாதான் பின்னால குழந்தையாக பிறக்க முடியுங்கிற. அப்புறம் சொல்றாரு மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். மும்மதி என்றால் 3வது மாதம் என்று பொருள். 3வது மாதத்தில் என்ன நடக்கும்னா அந்த பெண் உடம்புல ஊறுகின்ற மதநீர், அது மருத்துவ உலகத்தில் சுரோனிதம்னு சொல்லுவாங்க. சித்தாந்தத்திலையும் அப்படித்தான். சுக்கிலம் சுரோனிதம். ஆண் உடம்புல உருவாகின்ற நீருக்கு சுக்கிலம் என்றும் பெண் உடம்புல உருவாகின்ற நீருக்கு சுரோனிதம் என்றும் பெயர். அதைத்தான் இங்க அம்மதம் என்று மதநீர் என்று பொருள். அந்த மதநீர் பிழைத்தும். அப்ப என்ன அர்த்தம்னா அதிகமாக அந்த சுரோனிதம் சுரக்கும் என்று கருத்து. ரொம்ப அதிகமாக சுரந்ததுன்னா நீர்ல மூழ்கடிக்கப்படுவது போல அந்த கருவும் மூழ்கடிக்கப்படலாம். அப்பொழுதே அந்த பிண்டம் கலங்கியும் போகலாம். அதிலிருந்தும் பிழைத்தும் என்று பேசுகிறார். அதை எடுத்து ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்துங்கிற. இது என்ன கருத்துன்னா 4வது மாதத்தில் என்ன ஈரிரு திங்கள் 4வது மாதம். 4வது மாதத்துல அந்த தாயினுடைய வயிற்றுல அந்த மதநீர் சுரோனிதம் என்பது இன்னும் மிகுதியாக சுரக்கும். மிகுதியாக சுரந்து அந்த கருவை மூடிக்கொள்ளும் கர்ப்பப்பைக்குள்ளாக. அப்ப அந்த அந்த பிண்டத்துக்கு எப்படி இருக்கும் கர்ப்பப்பைனா ஒரே இருட்டா இருக்கும். அதைத்தான் சொல்ல பேரிருள் பிழைத்தும் என்று பேசுகிறார். அது எவ்வளவு பெரிய இருட்டு என்பதை நம்மால கற்பனை கூட பண்ண முடியாது. அத்தகைய பேரிருள் பிழைத்து அதிலிருந்து பிழைக்கணுங்கிறார். அதற்கு அடுத்தாறு போல 5 திங்களில் 5வது மாதத்துல முஞ்சுதல் பிழைத்துங்கிறார். முஞ்சுதல்னா என்ன பொருள் கேட்டீங்கன்னா இந்த முந்தி கொண்டு வெளியில வர்றது. அதாவது 5வது மாதத்துல சாதாரணமாக சொல்லுவாங்க. சில பேருக்கு
அந்த அது அது என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது அதாவது கரு அதாவது ஏதோ ஒரு வகையில் அழிந்து போய் வெளியில் வரும், அந்த மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஆகாமல் இருக்கணும், அதிலிருந்து பிழைக்கணுங்கிறார். 6 திங்களில் ஊரலர் பிழைத்துங்கிறார். 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த சுரோனிதம் அல்லது மதநீர் என்பதுதான் அந்த பிண்டம் வளர்வதற்குரிய சத்துக்களை உடைய ஒரு உணவு. அது அவ்வளோதான், அது அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை கொண்டு தான் இந்த பிண்டம் வளர்ந்து கொண்டே வருகிறது. இன்னொரு கருத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. அது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சர்க்காரியவாதம்னு சொன்னாங்க. அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிலாம் சொன்னால் என்னன்னே விளங்காது. ஏன்னா திரும்ப திரும்ப கிளிப்பிள்ள மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சைவம் வளர மாட்டேங்குது. என்ன சொல்கிறாங்க, சர்க்காரியவாதம்னா உள்ளது போகாது, இல்லது வராது, எது இருக்குதோ அது செயற்படும், அதோடு நிறுத்துறாங்க. அதோடு நிறுத்தினா கருத்து வளர்ச்சி இருக்காது. அதை தமிழ்படுத்தணும், தமிழில் புரிந்து கொள்ளணும். சர்க்காரியவாதம் என்றால் சத்துனா உள்ளதுன்னு அர்த்தம், காரியம்னா செயற்பாடுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா இருப்பு இயக்க கோட்பாடு என்று தமிழில் நீங்கள் பெயர் சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எளிதில் விளங்கிடும். எது இருக்கிறதோ அதுதான் இயங்கிக் கொண்டிருக்கும், எது இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுதான் இருக்கும். இயக்கம் இல்லைன்னா இருப்பு இல்லை, இருப்பு இல்லைன்னா இயக்கம் இல்லை. இந்த கருத்து உள்வாங்கி கொண்டோம்னா ஏன் மத நீரில் அந்த குழந்தை பிண்ட வளருகின்ற உண்மை விளங்கிவிடும். ஏனெனில் இருப்பு என்பதற்கு குளிர்ச்சி தான் அடிப்படை, இயக்கம் என்பதற்கு வெப்பம் தான் அடிப்படை. இப்போ ரெண்டும் உள்ள நடக்குது. இந்த மத நீர் அதிகமாக சுரந்து 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 அந்த குளிர்ச்சியான நீர் தான் இந்த பிண்டத்தை தக்க வைத்து கொள்ளும், இருப்பு கொள்ள வைக்கும், இந்த வளர்ச்சியோடு இருப்பு கொள்ள வைக்கும். அப்படி வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அதுக்கு வெப்பம் தேவை. கருப்பையில் ஏற்படுகின்ற வெப்பம், தாயினுடைய உடம்பிலிருந்து வருகின்ற வெப்பம், அதுதான் வளர்க்கும். அப்போ கர்ப்பப்பையில் என்ன நடக்குதுன்னா சர்க்காரியவாதத்தினுடைய அடிப்படை கோட்பாடு நடக்குது, இருப்பியக்க கோட்பாடு அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதை இங்கே சொல்றார். எனவே 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும். இந்த ஊரலர் என்பதை நன்றாக பிரித்து பொருள்கொள்ளணும். ஊறு அலர் என்று பொருள், ஊறுதல் என்று பொருள்கொள்ளணும். ஊறுனா துன்பம்னு அர்த்தம் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு அர்த்தம் உண்டான இந்த இடத்துல அது பொருந்தாது. இந்த இடத்துல முதல்நிலை தொழிற்பெயராக சொன்னாலும் அதை இப்படி சொல்லணும், தொழிற்பெயராகணும். அது ஊறுதல், அந்த மதநீர் ஊறிக்கொண்டே இருக்கும். அதனுடைய விளைவு என்னன்னா அலர் பிழைத்தும் என்று பேசுகிறது. அது மிகுந்து வருகின்ற பொழுது எந்த பாதிப்பும் அந்த பிண்டத்திற்கு ஏற்படாமல் இருக்கணும், அதிலிருந்து பிழைக்கணுங்கிறார். அதற்கு பிறகு 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும். 5 திங்களில் முந்திக்கொண்டு பிண்டம் வருவது போல 7வது மாதத்திலேயும் அந்த குழந்தை வெளியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை குறைப்பிரசவம் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிலிருந்து தப்பணுங்கிறார். ஏன்னா குறைப்பிரசவத்தில் பிறக்கின்ற குழந்தை வளர்ச்சி அடைவது என்பது அவ்வளவு எளிதல்ல, ரொம்ப சிரமமான காரியம். எனவே அதிலிருந்து பிழைக்கணுங்கிறார். 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் என்று பேசுகிறார். இது ஒரு அருமையான கருத்து. 8வது மாதத்தில் ஏறக்குறைய முழு வளர்ச்சி அடைஞ்சிடும். ஆனாலும் குழந்தை எப்படி இருக்குன்னா தலைகீழ தான் இருக்கும். இந்த கையையும் காலையும் அதாவது எப்படி சொல்ல மடக்கி கொண்டு பிணைத்து கொண்டு இருக்கும். நீங்க இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு இடத்துல நம்ம அசையாம அப்படியே மணிக்கணக்கில் உட்கார முடியுமா நம்மால? அதே மாதிரி தாயினுடைய வயிற்றில் கர்ப்பப்பையில் அந்த குழந்தை காலை மடக்கிக்கிட்டு கையை மடக்கிக்கிட்டு அப்படியே இருக்கும், 1 மாதம் இருக்கும். 8வது மாதம் அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அதைத்தான் சொல்றாரு, 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும். அது ஒரு இடத்தை விட்டு நகர முடியாத அளவில், அசைய முடியாத அளவில் ஒரு இடத்துல இருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய துன்பம், அதிலிருந்து பிழைக்கணுங்கிறார். அப்புறம் சொல்றாரு 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் என்று சொல்கிறார். 9வது மாதத்தில் என்ன சொல்றாரு, வரு தரு துன்பமும் பிழைத்தும். வருகின்ற துன்பம் தருகின்ற துன்பம்ங்கிறார்.
அப்போ கர்ப்பப்பையில் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் வருகின்ற துன்பம், இந்த தாயினால் வருகின்ற துன்பம், தாய் தருகின்ற துன்பம். அது இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பழைய காலத்தில் குழந்தை பேரு பிரசவம் என்பது ஒரு சிக்கலே கிடையாது. ரொம்ப எளிமையாக சொல்ல போனால், மலம் குடலில் பெருகிடுச்சுன்னா அது எப்படி இயல்பாக வெளியில் வருமோ அதுபோல் குழந்தை முழு வளர்ச்சியை பெற்றுவிடும் என்றால் இயல்பாக வெளியில் வரும், ஒரு சிக்கலும் கிடையாது. இன்னைக்கு அதுதான் பெரிய சிக்கல். பிரசவம் தான் பெரிய சிக்கலாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து பார்ப்பதில்லை. இதெல்லாம் என்னென்ன அடிப்படையில் நிறைய நம்ம தவறுகளை பண்ணுறோம். என்ன தவறுகளை பண்ணுறோன்னா, சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, சைவம் என்பது நாம் நினைப்பது போல வெறும் தத்துவ கருத்துக்கள் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் கருத்து. இங்கே இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்துட்டீங்கன்னா எதுவுமே சிக்கல் கிடையாது. அப்படி முன்னோர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். சித்தாந்தத்தில் ஒரு கருத்து உண்டு. அதாவது ஞானம் என்பது 3 வகைப்படும். அதாவது பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் என்று 3 வகைப்படும். பாசஞானம் என்பது கருவிகள் கொண்டு அறிவது. அதில் முழு உண்மையை காண முடியாது. இன்றைய அறிவியல் அதைத்தான் செய்து கொண்டிருக்கு. முழு உண்மையை அதனால் ஒரு காலம் காண முடியாது. இன்றைக்கும் சொல்லுகிறார்கள், எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க, உணவில் என்னென்ன சத்தெல்லாம் இருக்குதுன்னு, இதுக்கு மேலேயும் சத்து இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா கண்டுபிடிக்க முடியல அவங்களால. அவருடைய பார்வைக்கும் தெரியாத அளவுக்கு உள்ளே நுட்பங்கள் இருக்கின்றன. இது காட்சி அளவைன்னு பேர். இன்றைய அறிவியல் காட்சி அளவை மட்டுமே வைத்துக்கொண்டு முடிவுக்கு வருகிறது. அதனால் ஒரு காலம் முழுமையான முடிவுக்கு வர இயலாது. எனவே சைவம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் காட்சி அளவையினால் அறிந்து கொள்ள இயலாது. அதுக்கு மேலே கருதல் அளவைன்னு ஒன்று இருக்குது, அதற்கு மேலே உரை அளவைன்னு ஒன்று இருக்குது. அந்த 2ஐயும் கொண்டு தான் காட்சி அளவையினால் காண முடியாத உண்மையை அறிய முடியும் என்று சித்தாந்தம் சொல்லுகிறது. அதனால தான் மணிவாசகர் இவ்வளவு நுட்பமாக பாடுறார். இவர் ஒன்றும் மருத்துவர் இல்லை, ஆனாலும் மருத்துவருக்கு தெரியாத நுட்பங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்போ நீங்கள் அதாவது இப்போ என்ன ஸ்கேன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் தாயினுடைய வயிற்றில் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கவே பிறக்காது, செத்தே போயிடும். அவ்வளவு கதிர்வீச்சுகளாக அந்த தாயினுடைய உடம்பு ஏற்காது. இப்போ இன்றைக்கி அதெல்லாம் ஒரு காரணம், ஸ்கேன் பண்ணுறதும் ஒரு காரணம், குழந்தை சிக்கல், பிறப்பு சிக்கலுக்கு அது ஒரு காரணம். ஆனால் நம்ம கண்மூடித்தனமாக ஒன்றை பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்னா, மேலே நாட்டு அறிவியல் தான் அறிவு என்று நம்ம ஒரு கருத்துக்கு வந்துடும். அது எவ்வளவு மகா தவறு என்பதை நம்முடைய நூல்களை படிக்கின்ற பொழுதுதான் தெரியும். குழந்தை பிறப்பு என்பது குழந்தைக்கோ தாய்க்கோ துன்பம் தருவது அல்ல, அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு அது மிகச் சிக்கலாக ஆகிவிட்டதற்கு காரணம், நம்முடைய முன்னோர்களைப் போல நாம இயற்கையோடு இயைந்து வாழவில்லை என்பது கருத்து. இவர் இயற்கையோடு இயந்தினது இவ்வளவு கருத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறார். எனவே சொல்ல தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். தக்க தசமதி 10வது மாதத்தில் குழந்தை பிறக்கும். 10வது மாதம் முடிந்த பிறகு அல்ல, 10வது மாதத்திலேயே. அப்போ 9 மாதம் வரையிலும் வளர்ச்சி உண்டு. 10வது மாதத்தில் வளர்ச்சி இல்லை, அது வெளியில் வருவதற்குரிய பக்குவத்தில் இருக்கும். அது என்றைக்கு வர முடியுமோ அன்றைக்கு வந்துடும். எனவே தக்க தசமதி, தசம் என்றால் 10, மதி என்றால் மாதம். 10வது மாதத்தில் தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். அந்த பிரசவம்னு ஒன்று இருக்குல்ல, அது இயற்கையோடு எய்ந்து வாழ்ந்தாலும் அந்த பிரசவ நேரம் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். தாய்க்கும் கஷ்டத்தை கொடுக்கும், குழந்தைக்கும் கஷ்டத்தை கொடுக்கும். அந்த கஷ்டத்திலிருந்து தான் மீண்டு வரணும் 2 பேருமே. பெரும்பாலும் முற்காலத்தில் அது சிக்கல் கிடைக்கும், இன்றைய காலத்தில் அது ரொம்ப சிக்கலாக இருக்கிறது. சில நேரத்தில் இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, டாக்டர் சொல்லுவார், ஒன்று தாயை பழக்க வைக்கலாம், இல்லை குழந்தைய பழக்க வைக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்போ தான் நமக்கு எவ்வளோ பெரிய துன்பம்னு தெரியும். ஒரு பிரசவத்தில் தாயை இழப்பதோ அல்லது குழந்தையை இழப்பதோ என்பது எவ்வளோ பெரிய துயரம் அந்த குடும்பத்திற்கு என்பதை நம்ம எண்ணி பார்க்கணும். எனவே இந்த வகையில் நம்ம பார்க்கின்ற பொழுது இயல்பாக கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அதை ஏற்க முடியும். முற்காலத்தில் இப்போ ரொம்ப கஷ்டமான காரியம். இப்போ என்னமோ சொல்லுங்க, அந்த கருவிகளை கொண்டு குழந்தைய வெளியில் இழுப்பாங்க, இதெல்லாம் பார்க்குறோம்.
இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்றால் நம்முடைய தவறான வாழ்க்கை முறை, வேறு காரணங்களும் சொல்ல முடியுது. அதனால தக்க தசமதி தாயோடு தான்படும் தொக்க சாகர துயரிடை பிழைத்தும், இப்படியெல்லாம் பிழைச்சுதாங்க ஆணாவோ பெண்ணாவோ பிறக்கிறோம். இது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம். அவர் சொல்றாரு, மாணிக்கவாச சொல்றாரு, எங்க படிச்சாரு, என்ன ஆய்வு செய்தாரு, ஒன்றும் தெரியாது, ஆனால் துல்லியமா சொல்றாரு. அப்ப இது எப்படி நடக்குது? இது மெய்யறிவியல். இறைவன் உள்ளிருந்து உணர்த்தினால் ஒழிய இந்த உண்மைகளை எல்லாம் உணரவே முடியாது. அவ்வளவு தெளிவாக பேசுகிறார். அதனால்தான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், இன்றைய அறிவியல் அறிஞர்களை விட நம்முடைய மெய்யறிவியல் வல்லுநர்கள் மிக உயர்ந்தவர்கள். அவர்கள் பேச்சை தான் நம்ம கேட்கணும். பின்னால் நல்ல விளக்கெல்லாம் கொடுக்குறாரு. இப்போ குழந்தை பிறந்துச்சேங்க, அது ஆணோ பெண்ணோ வச்சுங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண் என்று வைத்து தான் எல்லா கருத்துக்களையும் சொல்கிறார். இப்போ ஆணா பிறந்தாச்சு, பிறந்த பிறகு கஷ்டமே இருக்காதா? அப்படிலாம் நம்ம முடிவு. பிறந்த பிறகும் கஷ்டம், பிறக்குள்ளாரியும் கஷ்டம், பிறந்த பிறகும் கஷ்டம். அந்த கஷ்டத்தெல்லாம் இனிமேல் தொடர்ந்து பேசுகிறார். ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை, ஒவ்வொரு ஆண்டும் கூட கூட வயது ஏறிக்கிட்டே வரும். அந்தந்த வயதுக்கு ஏற்ற கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்கிறேன். ஈண்டியும் இருத்தியும் எனைப்பல பிழைத்துங்கிற குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சி. குழந்தை பிறந்தவுடன், ஏன்னா வாரிசு உருவாயிட்டது, அந்த மகிழ்ச்சி. ஆனால் அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் தூக்கி கொஞ்சுவாங்க. அவ தூக்கக்குள்ளார என்ன பண்றது, கையினால தூக்கி இடுப்புல தோல்ல அணைக்குள்ளார அது என்ன பாடுபடணும்னு இவங்க உணர்றதே கிடையாது. பிடிச்சி இருக்க ரெண்டு கை வச்சு இருக்கிறோம்ல, அப்ப அதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உணர்றது இல்லை. குழந்தைய தாயினால மட்டும்தான் தூக்க முடியும். ஏன்னா பூ போல தூக்குவான், மற்றவர்களுக்கு அந்த நுட்பம் தெரியாது. அது தூக்குகின்ற பொழுது அனைத்து தூக்க நெருக்கி தூக்கு, அதை ஈண்டுதல் அப்படிங்கிற. அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி தூக்கி கொஞ்சுகின்ற பொழுது அது படுற கஷ்டம் அதுக்கு தான் தெரியாது, இவர்களுக்கு தெரியாது. அது மட்டும் இருத்தியும்ங்கிறார். இருத்தினா உட்கார வைக்கிறது. உட்கார வைக்கக்குள்ளார அதை எந்த நிலையில பொசிஷன்ல உட்கார வைக்கணும்னு தெரிஞ்சு உட்கார வைக்கணும். இவங்களுக்கு இருக்கிற அவசர வேலையில் உட்காருன்னு சொல்லிட்டு போனால் அது உருண்டை கீழே விழுந்துடலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு, வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சொல்றாரு. ஈண்டியும் இருத்தியும் எனைப்பல பிழைத்தும், இப்படி மற்றவர்கள் தூக்குகின்ற பொழுது நெருக்குண்டும், அமர வைக்கின்ற பொழுது கீழே விழுந்தும் பல்வேறு துன்பங்கள் ஏற்படலாம், அவற்றிலிருந்து பிழைக்கணும். இது குழந்தை நிலையில். அதற்கு பிறகு வளர்ந்தாச்சு, வளர்ந்த பிறகு எவ்வளவு சிக்கல்ங்கிறது இங்கே விளக்குகிறார். ரொம்ப அருமையான கருத்து, இதுவரை யாரும் சொல்லலை. இது ஒரு அருமையான, இது நமக்கு உரியது. அதாவது நாம் உடல் நலத்தோடு இருக்கிறோமா என்பது ஐயத்திற்குரியது. பெரும்பாலும் யாருமே 100க்கு 100 உடல் நலத்தோடு இல்லை, அப்படிதான் நான் கருதுறேன். காரணம் என்ன இவர் சொல்லார். அப்போ உடல் நலத்தோடு இருப்பதற்கு என்ன வழி, இவர் தான் சொல்லுகிறார். ரொம்ப அருமையான கருத்து. காலை மலமொடு, காலையில் எழுந்திருந்தா இயல்பாக மலம் கழியணும். மலம் கழிக்கக்கூடாது. கழித்தல் வேறு, கழிதல் வேறு. இந்த நூல் எல்லாம் இலக்கணம் தான் சொல்லுகிறது. இயல்பாக மலம் கழிக்கணும். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இல்லை. அதுதான் உண்மை. வெளிப்படையாக பேச மாட்டாங்க, நான் பேசுகிறேன். ஏன் என்று கேள்வி கேட்கணும், கேட்டால் தான் நிறைய பதில் கிடைக்கும். அப்புறம் சொல்லுகிறார், கடும்பகல் பசி அப்படிங்கிறார். பகல் நேரம் வந்துருச்சுன்னா பசி நல்லா எடுக்கணுங்கிற, கடும் பசிங்கிற. அப்புறம் என்ன சொல்றாரு, நிசி வேலை நித்திரை பிழைத்தும், ராத்திரி நேரம் வந்துருச்சுன்னா தூக்கம் இயல்பா வரணும், நல்ல தூக்கம் வரணும், 8 மணி நேரம் தூங்கணும். அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் இந்த உடம்பை பராமரிக்கணும். சாப்பிட்றது, குளிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இதை பராமரிக்கணும். அதுக்கு 8 மணி நேரம் செலவு பண்ணணும். 8 மணி நேரம் தான் உழைக்கணும். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த உண்மை. இதெல்லாம் மாபெரும் உண்மைகள். இப்போ நாம் இதை வீட்டெல்லாம் அறிந்து கொள்ளாமல் வெறும் கடிகாரத்தை வச்சு வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நம்முடைய பெருமக்கள் தொல்காப்பியத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த செய்தியெல்லாம் தெரியும். அதாவது மனிதன் வாழ்வதற்கு முதற் பொருள் என்று ஒன்று உண்டு.
முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. நிலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா மலை, காடு, வயல், அப்புறம் இது கடற்கரை, அப்புறம் பாலை என்ற 5 நிலங்கள். இந்த 5 நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. இப்போ நேர கணக்கு இருக்குது. ஒரு நாளினை 6 பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். ஒரு ஆண்டினை 6 பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். அந்த காலத்துக்கு ஏற்ற செயல்களை செய்து வாழணும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சும்மா சொல்லிட்டு போகல. அப்ப என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இயற்கை எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். ஒன்று வெப்பம், இன்னொன்று மழை, இன்னொன்று பனி. இவ்வளவுதான், 3 தான். இது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். வெப்பத்துக்கு 4 மாசம், மழைக்கு 4 மாசம், பனிக்கு 4 மாசம். அது 2 பிரிச்சிங்கன்னா 2 6. அவ்வளவுதான். அதைத்தான் நம்முடைய நூல்கள் சொல்லுகிறேன். இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், கூதிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் என்று பேசும். அதில் ஒரு நாள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 மணி நேரம் நம்ம கணக்கில். இப்போ அப்போ 6 பிரிச்சோன்னா 4 மணி நேரம். பழைய கணக்கில் பார்த்தீங்கன்னா 60 நாழிகை, 10 நாழிகை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கடிகாரத்தினுடைய அடிப்படையில் பேசுகிறோன்னா, காலையில் 6 மணி ஆரம்பிச்சோன்னா காலையில் 10 மணி வரையிலும் அந்த நேரத்துக்கு காலை என்று பெயர். 10 மணியிலிருந்து மத்தியானம் 2 மணி வரையிலும் இருக்குல்ல, அதுக்கு நண்பகல்னு பேர். 3 சுழி இன்னு, 2 சுழி இன்னு இல்லை. நன் என்றால் செறிவு என்று அர்த்தம். வெப்பத்தினுடைய செறிவு என்பதை புரிந்து கொள்ளணும். வெப்பச்செறிவு இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 6 மணி இப்போ நடக்கிறது ஏற்பாடுன்னு பேர். எல்லுன்னா சூரியன், படுதல்னா மறைதல்னு அர்த்தம். சூரியன் மறைகின்ற நேரம் அது 2லேருந்து 6. அப்புறம் 6லிருந்து 10 நம்ம முன்னிரவுங்கிறோம். பழைய சொல்லு அது அல்ல. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா, அதுக்கு தான் மாலைன்னு பேர். நம்ம மாலை என்பதை இப்போ சாயங்காலம்னு ஏற்பாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் கருத்து குழப்பம்தான். மாலைன்னா மயக்கம்னு அர்த்தம். மின்சாரம் இல்லாத காலம். அப்போ பொருளெல்லாம் தெளிவாக தெரியாது. ஒன்றை இன்னொன்றாக கருதி கொள்வான். அந்த நேரத்துக்கு மாலை நேரம்னு பேர். இப்போ ராத்திரி 10லிருந்து ராத்திரி 2 மணி வரையிலும் இருக்கு பாருங்க, அதுக்கு தான் யாமம்னு பேர். அந்த நேரத்தில் தூங்கியே ஆகணும். நம்முடைய அவை பெருமாட்டி சொல்லுகிறார்கள், சேமமாயினும் யாமத்து உறங்கு. நீ காவல்காரனாக இருந்தாலும் அந்த யாமத்தில் தூங்கணும், அப்போதான் உன் உடம்பு நல்லா இருக்கும் என்று பேசுகிறார். இன்றைக்கு ஐடி துறையில் போய் பார்த்தீங்கன்னா யாமத்தில் உறங்குற ஆளெல்லாம் கிடையாது. இப்போ கெட்டு போகிறதுக்கு காரணம் இதுதான். மாதிரி நிறைய செய்திகள். அப்போ இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்த கால கணக்கு. அந்தந்த காலத்தில் என்ன பண்ணுமோ அதை பண்ணணும் என்று பேசுகிறார்கள். அப்போ இந்த வகையில் சொல்கிறார், யாத்திரை பிழைத்தும். மனிதர்கள் வீட்டிலே உட்காந்துருக்க முடியாது, உழைக்கணும். வீட்டை விட்டு வெளியில் வந்தாகணும். வெளியில் வந்தாலே அது யாத்திரை தான். நீங்கள் நடந்து போனாலும் யாத்திரை, வாகனத்தில் போனாலும் யாத்திரை. அப்போ போன ஆள் திரும்பி வருவாரான்னு சொல்ல முடியாது. இன்றைய காலம் மோசமான காலம். விதி இருந்தால் வருவோம், விதி இல்லைன்னா போயிடுவோம். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நமக்கு கருத வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இதுதான் உடல் நலத்தோடு இருப்பதற்குரிய வழிமுறைகள். இதெல்லாம் சிந்திச்சோம்னா நிறைய நம்ம கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன் காலை மலம் சிக்கலாக இருக்கிறது கேள்வி கேட்டீங்கன்னா 1000 பதில் வரும். கடும்பகல் ஏன் பசி எடுக்கல 1000 பதில் வரும். சிந்திச்சால் வரும். அதுபோல ராத்திரியில் ஏன் தூக்கம் வரமாட்டேங்குது, எல்லாவற்றையும் நாம் சிந்திச்சாதான் வரும். அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நம்முடைய மலக்கழிவு பிரச்சனைக்கு, நம்முடைய பசி சிக்கலுக்கு, நம்முடைய தூக்க சிக்கலுக்கு, யாத்திரை சிக்கலுக்கு என்ன காரணம் என்று நாம் சிந்தித்தால் நமக்குரிய பதில் கிடைக்கும். அதுதான் நான் புரிந்து கொண்டது. எனவே இந்த வகையில் காலையில் இயல்பாக மலங்கழிக்கணும், நல்ல கடும் பகலில் நல்ல பசி எடுக்கணும். ராத்திரி வந்துருச்சுன்னா, ராத்திரின்னா நமக்கு மாலையிலேயே, மாலைன்னா 8 மணின்னு வச்சுங்க. இன்றைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் 80 வயது தாண்டியவர், சரியாக 8:30 மணிக்கு படுப்பார், காலையில் 4:30 மணிக்கு எழுந்திடுவார். 8 மணி நேரம் தூங்குகிறார், நிம்மதியாக தூங்குகிறார். அந்த மாதிரி தூங்கிட்டோம்னா நமக்கு நோய் கிடையாது. அந்த மாதிரி தூங்காமல் வேறு வகையில் தூங்கினா நோய் வரத்தான் செய்யும். இப்படின்னு சொல்லலாம். அப்படி நோய் இருக்கிறதுனால தான் தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் இல்லாததுனால தான் நோய் வருகிறது. இன்னைக்கு தொன்னை ஆதாரம், தொன்னைக்கு நெய்யாதம், நீங்கள் எதை வேணாலும் வைத்துக்கொள்ளலாம். இப்படியெல்லாம் பிரச்சனை.
இதிலிருந்து நம்ம தப்பணுங்கிற. இப்படிலாம் தப்புனாதான் இந்த உலகத்தில் வளர்ந்து வாழ முடியும். அப்படி வளர்ந்து வருகின்ற பொழுது இளம் பருவம் வந்து விட்டது. இளம் பருவம் வந்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது பருவகாலம் என்று ஒன்று வரும். ஆணுக்கும் வரும், பெண்ணுக்கும் வரும், வரணும். பருவம் என்பது காதல் செய்கின்ற காலம். காதல் செய்வதற்கு இப்பெல்லாம் அதாவது வழி இல்லை, வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஆணோ பெண்ணோ பருவ காலத்தில் இயல்பாக காதல் வர வேண்டும். யாரை காதலிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் பதில் இருக்கிறது. பூ மலர்ந்து விடும் என்றால் உள்ள தேன் உருவாகிடும், வாசனை வெளியில் வரும். அந்த பூவுக்குரிய தேனி வண்டு தானா வரும். அதுபோல ஒரு பெண்ணு பருவத்துக்கு வந்துட்டானா அவள் பெண்மையோடு, முழுமையான நிறைவான பெண்மையோடு இருந்தால் அவளுக்கு உரியவன் அவளை தேடிக்கொண்டு வருவான். இதுதான் காதல். இது நல்லது. நம்முடைய வேதம் திருக்குறள் இன்பத்துப்பால் ரொம்ப நுட்பமா தெளிவா பேசுது. ஆனா இங்க சொல்றது அது அல்ல. இங்க சொல்லுவது ஏறக்குரிய பொருட்பெண்டிரை போன்ற ஒரு கருத்து. என்ன சொல்றாரு? கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து. கருங்குழல் கருகருகருன்னு கூந்தல் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? செவ்வாய், அதாவது உதடு சக்கச்சவேல் இருக்குதுங்கிற. அதுக்கெல்லாம் காரணம் உண்டு. மென்மையான உதடு, ரத்தம் நல்லா இருந்ததுன்னா உதடுலாம் செக்கச்சவேல்னு இருக்கும். அதை சொல்றாரு. செவ்வாய் வெண்ணகை, பல்லு விளவிலேர்னு இருக்குது. அப்படி வாயை திறந்தானா புன்சிரிப்பு. அப்புறம் கார்மயில் ஒருங்கிய சாயல். கார்மயில், கார்காலத்தில் தோகை விரித்து ஆடுகின்ற மயில், அந்த மயில் போன்ற சாயலை உடைய பெண்ணு. இதுக்கு மேலே வரதெல்லாம் நான் விளக்கம் சொல்லக்கூடாது, நீங்களே புரிந்து கொள்ளணும். நான் படிச்சிடுறேன். நெருங்கி உள் மதர்த்து கச்சு அற நிமிர்ந்து. கச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம காலத்தில் பாடின்னு அர்த்தம். பெண்கள் அணிந்து கொள்கின்ற பாடி. அது கச்சு அற நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து. பனைத்துன்னா பெருத்துன்னு அர்த்தம். முன் பனைத்து எய்த்து இடை வருந்த எழுந்து புடை வறந்து. எழுந்து மார்பகங்கள் பெருசாகுள்ளார இடைப்பகுதி வருந்து தான். அப்போ இடைப்பை எய்த்து இடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கு இடை போகா இள முலை மாதர். 2 மார்பகங்கள் பருத்தி இருக்கின்றன. இடையில ஒரு விளக்கமாத்து குச்சியை விட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, இடமே கிடையாதுங்கிற. அவ்வளவு நெருங்கி இருக்கின்றன என்று பேசுகிறார். ஈர்க்கு இடைபோகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்துங்கிற. கூர்த்த நயன கொள்ளை, நயனம்னா கண்ணுன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி பெண்கள் நல்ல பெண்கள் என்று நம்ம கருத முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால் தவறாக செல்லுகின்ற பெண்கள், அவர்களுடைய பார்வை படும். அந்த பார்வைக்கு நாம உட்பட்டுட்டோம்னா ஆணினுடைய வாழ்க்கை வீணாகிவிடும். அதிலிருந்து தப்பணுங்கிற. காதல் இந்த இடத்துல காதலை வைத்துக்கொண்டு விளக்கம் சொல்லிய. காதல் வேறு, இந்த கருத்து வேறு. காதல் என்பது நல்ல பெண்கள் அன்பு காட்டுவது. இது அப்படியல்ல, அது குலமகளிர். இது பொருட்பண்டிர், ஏறக்குறைய பொருட்பண்டிர் மாதிரி. அதெல்லாம் உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். அதிலிருந்து தப்பணும் அப்படின்னு ஒரு அருமையான கருத்தை சொல்றார். இந்த அளவோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். ஐயா ஆரம்பத்தில் சொன்னாருங்க இல்லையா, அதாவது இவர் ஒரு விஞ்ஞானி இல்லை, இந்த கால கூற்றுப்படி. ஆமாம், ஆனால் மாணிக்கவாசகருக்கு தாயோட வயிற்றில் என்னென்னலாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சமீபத்தில் 11ஆம் தேதி அரும்பாக்கத்தில் நாங்கள் மேல்நிலை வகுப்புன்னு சொல்லிட்டு படிக்கிறோம். அதாவது திருவாவடுதுறை ஆதீன நடத்துகிற மேல்நிலை வகுப்பு. அங்கே திருவாவடுதுறை ஆதீன புலவர் குஞ்சிதபாதம் ஐயா, குஞ்சிதபாதம் ஐயா வகுப்பெடுக்கிறாரு. கம்சாமியாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவர் வகுப்பெடுக்கிறாரு. அதில் 52வது பாடல், சிவபிரகாசத்தில் 52வது பாடல், செறிந்திடும் உடலுள், அதாவது ஆன்மாவோட இயல்பு என்ன அப்படின்றது சொல்கிறாரு. ஆன்மா நம்ம உடலுக்குள்ளே உயிர் இருக்கு இல்லையா, அது என்ன தன்மையாகுது அப்படின்றத அந்த பாடல் விளக்குறது. செறிந்திடும் உடலுள் மன்னி சேர்ப்புலன் வாயில் பற்றி அறிந்து அதில் அழுந்தும்
ஒன்றும் அறிந்திடாது அறியும் தன்மை பிரிந்து அடை அஞ்சு அவத்தை பெருகிய மலத்தால் பேணி ஒரும் தனி அதீதம் உண்மை உயிர்க்கு என உணர்த்தும் அன்றே. ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நாம் டெய்லி செஞ்சுருக்கு தான். என்ன பண்ணுறோம், நம்ம உலகத்தில் இருக்க எல்லா பொருள்லாம் பார்க்குறோம். காரு, பங்களா, ஹோட்டல், ஷோரூமு இதெல்லாம் பார்க்குறோம். பார்த்து அதுக்கப்புறம் நம்ம என்ன வேண்டியவங்க அதை வாங்குகிறோம், சாப்பிட்றோம், படுத்துன்னு தூங்குகிறோம். அதான் அதை தான் சொல்கிறாரு. ஆன்மாவோட இயற்கை என்னன்னா இந்த ஐந்தவத்தைப்படுவது. நனவு நிலையில் வந்து எல்லாம் இருக்குது. இங்கே வகுப்பில் இது பண்ணுறீங்க. ஸோ உங்களோட எல்லா கருவிகளும் வந்து இங்கே ஆக்னி இந்த ஸ்தானத்தில் இருந்து எல்லாத்தையும் கேட்குது. அப்படி கேட்காத சில பேர் என்ன பண்ணால் கவனம் வந்து எங்கன்னா வெளியே சொல்லிவிட இருக்கும். ஐயா சொல்கிறது அப்படியே கேட்டால் வந்து அவர் சொல்கிறது அப்படியே இங்கே வந்து கேட்குறீங்கன்னா எல்லா கருவிகளும் உங்களுக்கு உங்கள் ஆன்மா வந்து அந்த கருவிகளோட பொருந்தி இருக்குன்னு அர்த்தம். அப்படி கொஞ்சம் கேட்கல, ஐயா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா உங்கள் கவனம் எங்கேயோ போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது ஓகே. கவனம் சொல்லக்கூடாது. அதே வந்து இப்போ வந்து ஒரு 2 மணிக்கு ஐயா வந்து ஒரு இப்போ சொற்பொழிவு பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். நல்லா அடியார்கள் அன்னம்பால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அது அடியார்கள் வந்து ரசம், இது குழம்பு, ரசம், ஸ்வீட்டு, வடை இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு இப்போ அறுசுவை விருந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் லேசாக மயக்கம் வரும் 2 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு. அதுதான் வந்து அதுக்கு நல்ல எல்லா கருவிகளும் கூடி ஐயா சொன்னதை விளக்கமாக கேட்ட அதே ஆன்மா வந்து என்னாவது கொஞ்சம் அப்படி கீழே இறங்குது. சாப்பிட்ட உண்டை மயக்கிறதுனால கருவிகள்லாம் கொஞ்சம் விலகி போகுது. அப்புறம் என்ன பண்ணுறது, தூங்கிடுறீங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற நல்லா அது சொல்லுவார். அதாவது ஒரு வேடிக்கையாக சொல்லுவார். வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவன் தூங்கிட்டு இருந்தான் போட்டுருக்கு. பக்கத்தில் இருக்க மாணவன் வந்து அவன் ரொம்ப இப்போ ஷார்ப்பாக ஆசிரியர் சொல்கிறத கேட்டுன்னு இருப்பான். அவங்ககிட்ட ஆசிரியர் ஐயா தூங்குறான் அப்படின்னா, நீ ஒன்று தூங்குறது பெரிய விஷயம் பாரு, அதை நான் செஞ்சேன்னு வச்சுங்க, அதுக்கு எனக்கு புண்ணியமாகுது அப்படின்ட்டு அவன் எழுப்பாத அப்படின்னு வரான் அவர். அது மாதிரி வகுப்புலையோ இல்லை வந்து சொற்பொழிவையோ தூங்கிடுறான்னு வச்சுங்க. தூங்கிட்டு அப்புறம் அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் போயிட்டு ஐயா போயிட்டு அப்புறம் அடுத்த சொற்பொழிவாளர் வந்துடுவார். இல்லை அடுத்த கிளாஸுக்கு ரூம்னு வச்சுங்க, அடுத்த பேராசிரியர் வந்துடுவார். அந்த நிலைக்கு போயிடுவான். அவன் தெரியாது, ஒருத்தர் போயிட்டு இன்னொருத்தர் வந்த விட தெரியாது. ஸோ இதுதான் வந்து ஆன்மா செஞ்சிட்ருக்கு. நான் சாப்பிடுது, சிலதான் நனைவு நிலையில் எல்லாத்தையும் கேட்குது, கனவு நிலையில் பாதி கேட்குது, உறக்கம் வந்ததுன்னா ஒன்றும் தெரியாது. அதுக்கு பேருறக்கம்னா ரொம்ப ஆழ்ந்த உறக்கம், நல்லா தூங்கணும்ப்பா. இப்போ என்ன அப்படியே கிளியராக இருக்குது, மைண்டெல்லாம் கிளியராக இருக்குன்றோம் இல்லையா, அது மாதிரி பேர் உறக்கத்துக்கு போகுது, திரும்ப வந்து அப்படியே எழுந்து வருது. ஸோ இதுதான் அதுதான் சொல்கிறாரு, ஒன்றும் அறிந்திடாது அப்படின்ட்டு. இந்த ஒன்றும் அறிந்திடாத வந்து குஞ்சிதாவதம் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் சொன்னார், ஒன்றும் அறிந்திடாது அப்படின்ட்டு. என்னன்னா நம்ம இதுக்காக வந்தோங்க, சாப்பிட்றது தூங்குறதுக்காக வந்தோம். நாம் வந்து பெருமானோட திருவடி அடையணும்னு வந்தோம். நம்ம அதெல்லாம் சரி இது பண்ணாமல் ஊரில் இருக்க விஷயம், கண்ட விஷயம்லாம் போட்டு இது பண்ணிக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் போய் சேர்ந்துடுறோம். நம்ம 74 வயசில் இறைவன் திருவடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துடுறோம். அது ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாடல் விளக்குது ஆன்மாவோட இயல்பு என்ன அப்படின்ட்டு. இதுக்கு எதிர்மாறா அது சொன்னார், ஒன்றும் அறிந்திடாது. அது வந்து எல்லாம் 99.99% பாப்புலேஷன். அது வந்து அவர்கிட்ட பத்திரிக்கை கொடுத்தேன் நான், ஏன்னா 11ஆம் தேதி இல்லையா பத்திரிக்கை கொடுத்தேன் நான். அதை பார்த்துட்டு அவருக்கு வந்து பெருமானதை உணர்த்தினாரா இல்லை வந்து அப்படியே உணர்த்தினான்னு தெரியல. இதுக்கு நேர்மாறா, ஏதுமொன்றும் அறிவிலர் ஆயினும் ஓதி அஞ்செழுத்து உணர்வார்கட்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மாப்பேரரே. நாளைக்கு அங்கே தான் வழிபாடு வச்சுருக்கோம். ஸோ இந்த பாடலில் வந்து அதான் சொல்கிறேன், இது 99.99% ஆன்மாக்கள் வந்து என்ன பண்ணுன்னா இதுதான், சாப்பிட்டு தூங்கி திருப்பி எழுந்து சாப்பிட்டு தூங்கி இப்படியே போயிடுது. அது வந்து அது அந்த பாடலில் ஒன்றும் அறிந்தாதுன்னா இறைவனை பற்றி தெரியாது, உலகத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு, ஆனால் இறைவனை பற்றி தெரியாது. இறைவனை பற்றி தெரியாமல் அப்படியே போயிடுது, அந்த ஆன்மாவோட வாழ்க்கை போயிடுது. ஸோ நீ ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் கூட 5 எழுத்து சொன்னீங்கன்னா அவனுக்கு வந்து அருள் பண்ணுவான்ட்டு. இதுதான் மாணிக்கவாசருக்கு வந்து 5 எழுத்து தெரிஞ்சதுனால வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தாயோட வயிற்றில் என்ன இருக்குது, அண்ட பிறக்கம் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்பேஸுக்கு போய் சொல்கிறார் உலகம் எப்படி அழகாக இருக்குது, அப்புறம் வந்து எவ்வளோ இந்த கோள்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்படின்னா அதான் 5 எழுத்து தெரிஞ்சால் போகிறோம் உனக்கு எல்லாமே வந்துடும்பா அப்படின்ட்டு. அதுதான் வந்து ஏதொன்றும் அறிவிலர் ஆயினும் ஓதி 5 எழுத்தும் உணர்வார்கட்கு
பேதமின்றி அவரவர் உள்ளத்தை மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரே அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக வந்து விளக்கியிருக்காரு. இப்போ நாமெல்லாம் ஓரளவுக்கு என்ன பண்ணுறோம், ஒன்றும் தெரிந்தில்லை இல்லை, ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுருக்கோம். அதான் இப்போ சிறிய இடைவேளை.